2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்காசிய போர் பதற்றத்தால் உள்நாட்டில் உர தயாரிப்பு 15% பாதிக்கப்படும் எனவும் மத்திய அரசு வழங்கும் உர மானியம் 25,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் எனவும் கிறிசில் ரேட்டிங்ஸ் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது: உர தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உரங்களின் விலை உயர்ந்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மூலப்பொருட்கள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கலப்பு உரங்கள் மற்றும் யூரியாவின் உற்பத்தி உள்நாட்டில் 10 முதல் 15% வரை குறையும். நாட்டின் உர பயன்பாட்டில் 45% யூரியா பயன்படுத்தப்படுகிறது. டிஏபி உள்ளிட்ட கலப்பு உரங்கள், பொட்டாஷ் உரங்கள் அடுத்த நிலையில் உள்ளன. உர தொழிற்சாலைகள் இறக்குமதியை நம்பியே இருக்கின்றன. அதாவது 20% யூரியா, 1/3 பங்கு கலப்பு உரங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. யூரியா தயாரிப்புக்கு LNG கேஸ் மிகவும் அவசியம். மூலப்பொருட்களுக்கான விலையில் 80% இதற்கே செலவிடப்படுகிறது. எப்படியும் 3 மாதங்களுக்கு இதன் விநியோகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் உள்நாட்டில் யூரியா மற்றும் கலப்பு உரங்கள் தயாரிப்பு 10 முதல் 15% பாதிக்கும். மத்திய அரசு 70% எரிவாயுவை யூரியா தயாரிப்புக்கு பங்கிட்டிருந்தாலும் 3 மாதங்களுக்கு உற்பத்தியில் பாதிப்பு இருக்கும். மூலப்பொருட்கள் பற்றாக்குறை, உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் உர தொழிற்சாலைகள் கூடுதல் மானிய உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளன. இதனால் உர தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் மானிய தொகை 20,000 முதல் 25,000 கோடி ரூபாயாக உயரும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஸ்டீல் உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதால் ஸ்டீல் ஆலைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் LPGயை ஒதுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரால் LPG பற்றாக்குறையால் சிறிய ஸ்டீல் உருக்காலைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. சிறு மற்றும் நடுத்தர உருக்காலைகளின் எரிவாயு விநியோகத்துக்கு செவிசாய்த்த மத்திய உருக்கு அமைச்சகம் பெட்ரோலிய அமைச்சகத்தை நாடியுள்ளன. என்ஜினியரிங் உற்பத்தி துறையில் ஸ்டீல் உருக்கின் முக்கியத்துவம், உற்பத்தியின் போது எரிவாயுவின் பங்களிப்பையும் விளக்கி இத்துறைக்கு LPGயை முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளன. பற்றாக்குறை நீடித்தால் லாபம் குறைவது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது.